சிம்மம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இந்த 2026 மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் குரு பெயர்ச்சி நடைமுறை இருக்குது. இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்: கேதுவனுடைய மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் 4 பாதங்களும், சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் முதல் பாதமும் இருக்குது. இப்போ கிரக அமைப்புகள் உங்கள் ராசி கட்டத்தில் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித அடிப்படையில் சனி பயிற்சி ஒரு வருஷத்துக்கு 7ஆம் இடம் முறையில் பார்க்கும்போது இப்போ தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்திருக்கு. 2026 மார்ச் மாதத்தில் சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துலையே சொந்த வீடு மீன ராசி 8ஆம் இடம். இப்போ இந்த சனி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த அஷ்டம சனி பலன்கள் உங்களுக்கு தரப்போகுது. 7ல் ராகு இருக்குது. இந்த 2026 கடைசி வரைக்கும் அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது இருக்குது. குருவை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பயிற்சி நடைமுறை இருக்குது. இந்த குரு உங்களுக்கு இது வரைக்கும் 11ஆம் இடம் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் இருந்த குரு, 11ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் நிறைய யோகங்கள் தான் வந்திருக்கும். உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இடத்துலேருந்து விலகி 12ஆம் இடம் மிரிய குருவாக விரயஸ்தானத்தில் வரப்போகுது. பொதுவாக குரு எந்த கிரகமாக இருந்தாலும் 12ல் வரும்போது யோகத்தை கொடுக்காது. அது ஒரு பாதாளம் மாதிரி நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக பண பிரச்சனைகள் நிறைய வராங்க. 12 ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதுலேயும் முக்கியமாக பணத்தை தரக்கூடிய குரு பகவான் 12ல் வரும்போது உங்களுக்கு நிறைய பண விஷயத்தில் பிரச்சனைகள் வராங்க. இப்போ இந்த சனியை பற்றி பார்க்கும்போது அஷ்டம சனி எந்த ராசியாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு அந்த மனிதருக்கு இருக்கும். பொதுவாக 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்த சனியோட பார்வை 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் படம், அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல படம், ராசிக்கு 5ஆம் இடத்துல படம். அப்போ அஷ்டம சனியின் ஒரு பார்வை, நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல படும்போது கண்டிப்பாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த அஷ்டம சனியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ சிம்மராசியில் உள்ளவங்களுக்கு போட்டிருக்கு தனியாக, அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொதுவாக அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனை வரும், கடன் வாங்க வைக்கும். அதாவது எந்த தேவையும் உங்களுக்கு இருக்காது. ஒரு தேவை, ஒரு தொழிலை தொடங்கி அதுக்கு பணத்தை முதலீடு பண்ணுற மாதிரி ஒரு மாயத்தை உருவாக்கி உங்களுக்கு அநியாய வட்டி கடன் வாங்க வச்சு அந்த பணத்தையும் தொழிலில் முதலீடு பண்ண வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த தொழில் நஷ்டத்தில் போகும். நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாமே காணாமல் போகும். சில பேர் சொத்துக்களை விற்று அந்த பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, அதுவும் காணாமல் போகும். ஆக அஷ்டமச்சனி நடக்கும்போது எதுவுமே பண்ணாதீங்க. என்ன வேலை செய்கிறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை அப்படியே கவனமாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்புலேருந்து உங்களை ஓரளவு தற்காத்து கொள்ள முடியும். சில பேர் இருக்கிற தொழிலை விட்டுக்கிட்டு புதுசாக வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு பார்ப்பாங்க. அதுவும் உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும். தொழில் வேறு கிடைக்காது. இருக்கிற தொழிலே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. தொழில் விரிவாக்கம் பண்ணாதீங்க. தொழிலில் அதிகப்படியான முதலீடுகளும் பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சரியாக அமையாது. அது தோல்வியில் தான் முடியும், மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தது அஷ்டம சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு மரணகண்டம் கூட வரும், மரணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டே நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அல்லது அம்மா அப்பா எல்லார்ட்டையுமே கவனமாக இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பாக நடந்த மாதிரி பாசத்தை காட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பணத்தை வாங்கி ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அஷ்டம சனி நடக்கும்போது எல்லார்ட்டையுமே கவனமாக இருங்க. யாரையும் நம்பி அவ்வளோ ஈஸியாக நம்பாதீங்க. யாரையுமே நம்பினீங்கன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. அடுத்தது யாருக்குமே இந்த காலகட்டத்தில்
உதவின்னு செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டு கொடுக்காதீங்க, யாருக்கும் எந்த சூரிட்டியும் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். வம்பு வழக்குகள் தானாக வரும். அதுலேருந்து ஒதுங்கி போவது நல்லது. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அஷ்டம சனி நடக்கும்போது. ராத்திரி நிம்மதியாக தூக்கம் வராது, நிம்மதியாக சாப்பிட தோணாது, ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது. எதையோ இழந்த மாதிரி ஒரே ஒரு துக்க நிலையில் தான் இருப்பீங்க. கவனமாக இருக்கணும். விபத்துகள், வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது மிகவும் கவனமாக இருங்க. சூழ்ச்சி தந்திரத்தால் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இப்போ வந்து அஷ்டம சனியை சொல்லியாச்சு. இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துல விரயக்குரு வந்துருக்கு. இந்த விரயக்குரு வந்து அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப அதான் 8ஆம் இடம் எவ்வளவு கெட்ட பலன்களை தருமோ அதே மாதிரி தான் 12ஆம் இடம். 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் பணத்தை தரக்கூடிய ஒரு சுபக்கிரகம் 12ல் மறையிறது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 5, 7, 9 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல படுது. அப்போ 4ஆம் இடம்னு பார்க்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, விற்கிறது, வண்டி வாகனங்களை குறிக்கும். சொந்தமாக வீடு, இது எல்லாமே 4ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டது. அப்போது ஒரு கெட்ட பலன்களை தரக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடை விட்டுக்கிட்டு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். சொத்துக்களை குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். ஏதாவது தேவையில்லாத செலவுகள், பண தேவைகள் ஏற்படும். அப்போ வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்காது. நீங்கள் இருக்கிற சொத்துக்களை குறைஞ்ச விலைக்கு விற்று அந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது அதில் வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில பேருக்கு தன்னுடைய தாயார், அம்மா உடல் நலம், ஆரோக்கிய குறைவு, அதாவது உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த விரயக்குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை 6ஆம் இடத்துல படுது. 6ஆம் இடம் வந்து கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய கடன், பணம் வாங்கிக்கிட்டு அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் சில பேருக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது. அப்போ பணப்பிரச்சனைகள் வரும். உங்கள் உடம்பில் தேவையில்லாத நோய்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும். அதன் மூலமாக பணம் செலவாகும். இன்னும் அடிதடி, வம்பு வழக்கு, இந்த மாதிரி சில தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை உங்கள் மேலே நீங்கள் செய்ததாட்டு உங்கள் மேலே பொய் பழி போட்டு உங்களுக்கு சமூகத்தில் ஒரு கெட்டப்பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ எல்லா விஷயங்கள்லையும், பண விஷயமாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தது இந்த 12ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 8ஆம் இடத்துல வருது. அப்போது 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனியும் அங்கே தான் இருக்குது. ஒரு கெட்டதை செய்யக்கூடிய, எந்த விதத்திலும் நல்லதை தர முடியாத 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை 8ஆம் இடத்துல படும்போது அந்த 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்குது. அந்த சனிக்கு வந்து இன்னும் உக்கிரம் அதிகமாக இருக்கும். பொதுவாக 8ல் சனி வரும்போது மிகவும் உக்கிரமாக இருக்கும், நிறைய கெட்ட பலன்களை கொடுக்கும். அப்போ குருவின் பார்வையும் அந்த 8ஆம் இடத்துல படும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இன்னும், அதாவது ஒன்றுக்கு பல மடங்கு பிரச்சனைகள், இந்த சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் தரப்போகுது. நீங்கள் கவனமாக இருக்கலாம். தொழிலில் இன்னும் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, கடன் வாங்க வச்சு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுத்துறது, மன உளைச்சல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த சனி குரு இந்த கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தரப்போகுது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் தராது. அதாவது நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சறுக்கிட்டு தான் போகும். நீங்கள் ஒரு படி மேலே போனால் அது 100 படி பின்னாடி கீழே சறுக்கிட்டு தான் கீழ் நோக்கி தான் வருவீங்க.
எது செஞ்சாலும் உங்களுக்கு அது கைகூடாது, பலன் தராது. இந்த காலகட்டம் ஒரு யோகத்தை தர முடியாத அமைப்பில் இருக்குது. மிகவும் கவனமாக இருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது மிகவும் கவனம். விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் மிகவும் கவனம். இருக்கிற தொழிலை விட்டுக்கிட்டு இருக்கிற தொழிலையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்க. யாரையுமே எளிதில் நம்பி விடாதீங்க. உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே ஆஸ்பத்திரி போய் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எளிதாக முடிஞ்சிடும். அது அப்படியே ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் அதிகப்படியான பண செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்போ நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, 12 வரக்கூடிய குருவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் தர முடியாத அமைப்புகளில் தான் வருது. எனவே இந்த 2026, 2026 இந்த ஆண்டுகள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசியில் பிறந்த நீங்கள். மற்றபடி உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் பண்ணாதீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த டைமில் சொத்துக்கள் வாங்க நினச்சிங்கன்னா அதில் ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கும். உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதாவது இன்னொருத்தருக்கு விற்பனை செய்த சொத்தை உங்களுக்கு விற்கிற மாதிரி உங்களை ஏமாற்றுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்காதீங்க. நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக அமையாது. இந்த காலகட்டத்திலேருந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடு சரியாக கட்டி முடிக்கப்படாது, பாதியிலே நின்றான். வண்டி வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க. இது ஒரு நல்ல சமயமே, ஒரு நல்ல நேரமே கிடையாது முதல்ல. அப்போ எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த டைமில், இந்த 2026, 27 இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு 2027 முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நன்மைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற நல்ல காரியங்களும் நீங்கள் இப்போது எடுக்காதீங்க. உங்களை எந்த கிரகமும் சாதகமாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா, இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இவன் நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இவன் இப்படி சொல்கிறானேன்னு. இருக்கிறது தான் சொல்ல முடியும். அதாவது அஷ்டம சனி நடக்கும்போது நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும். எல்லாத்தையும் இழந்துருவீங்க. சொத்துக்களை இழக்க வேண்டியிருக்கும். பணம், லட்சக்கணக்கில் பணம், கோடிக்கணக்கில் பணம் உங்களை விட்டு போயிடும். கடனாளியாக இருப்பீங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாட்டு தான் இதை நான் சொல்கிறேன். மிகவும் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.